எல்லோருக்கும் வணக்கம். இன்று உங்களுக்காக இலகுவான முறையில் இடியப்பம் எவ்வாறு செய்வது என்பதை தான் செய்து காட்டப் போகிறேன். இந்த இடியப்பத்துக்கு தேவையான அரிசி மாவை நீங்கள் அரிசை இலக வச்சு அதை இடித்து எடுத்து செய்ய வேண்டியதில்லை. இப்பெல்லாம் அரிசி மாவு கடையில் பக்கெட்டில் வருது. அந்த பக்கெட் எடுத்து நீங்கள் இலகுவான முறையில் இடியப்பத்தை செய்து கொள்ள முடியும். அது மாதிரி தான் நான் வாங்கிய அரிசி மாவில் தான் இப்போ இடியப்பம் செய்து காட்ட போகிறேன். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் அரிசி மாவை இட்டு நீங்கள் அரித்து கொள்ளலாம், இல்லாட்டி அரிக்காமலும் விடலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் அரித்து எடுத்திருக்கிறேன். அதற்கு தேவையான அளவு உப்பு, நல்ல கொதித்த தண்ணீரையும் விட்டு நல்லாக கிளறிக்கொள்ள வேணும். இவ்வாறு கிளறும் போது நீங்கள் கையால் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னு சொன்னால் கையை சுட்டு போடும். அதனால் ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் அதை கிளறிக்கொள்ள வேணும். இவ்வாறு கிளறி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாஃப்டான பதம் வரும். இப்போ கையை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னு சொன்னால் அது சரியான பதமாக இருக்கும். இப்போ நீங்கள் இடியப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கொள்ள முடியும். உருண்டைகளாக, நல்ல பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்து இடியப்பு உரலுக்குள்ளே வச்சு நீங்கள் பிழிஞ்செடுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள் நான் எவ்வாறு செய்கிறேன் என்று. நான் இந்த ஒரு இடியப்பொருள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடியப்பொருளில் நீங்கள் முறுக்கு சுடலாம், எது வேணுமென்றாலும் செய்ய முடியும். இந்த இடியப்பொருள் மிகவும் இலகுவானதாக இருக்குது எனக்கு. இதை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முதல் இந்த உரலுக்கு நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி போட்டு இந்த மாவை இட்டீங்கள்னு சொன்னால் அது இலகுவாகவே பிழியக்கூடியதாக இருக்கும். இந்த மாக்கலவையை உருண்டை பிடிச்சு அந்த உரலுக்குள்ளே நீங்கள் உள்ளுக்கு நல்லா வச்சு போட்டு அதை மூடிய பிறகு நீங்கள் இடியப்பத்தை பிழிஞ்செடுத்து கொள்ளலாம். முதல்ல இடியப்பத்தை நாங்கள் பிழிவோம். இவ்வாறு நீங்கள் வீட்டிலேயே இடியப்பத்தை செய்து கொள்ள கூடியதாக இருக்கும். நீங்கள் கடையில் இடியப்பம் வாங்க வேண்டியதில்லை. எப்பொழுதும் நாங்கள் வீட்டிலேயே எங்களுக்கு தேவையான உணவுகளை செய்து சாப்பிடும்போது அது மிகவும் சுத்தமானதாக இருக்கும். கடையில் எப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, பின்னுக்கு நடக்கிறது நமக்கு தெரியாது. அதனால் வீட்டிலேயே நம்மட கண்ணுக்கு முன்னுக்கும் சுத்தமானதாக செய்து சாப்பிடும்போது அது மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும். கூடுமான வரைக்கும் நான் கடையில் சாப்பாடு வாங்குறத குறைச்சி கொள்கிறேன். நான் வாங்குறதில்லை, பெரும்பாலும் பெருசாக வாங்குறதில்லை. தூர பயணம் போனால் மட்டும்தான் வாங்கி கொள்வேன். மற்றும்படி நான் வாங்குறதில்லை. கூடுதலாக எனது வீட்டிலேயே எங்களுக்கு தேவையான உணவுகளை நானே செய்து கொள்வேன். நீங்களும் உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு தேவையான உணவுகளை செய்து கொள்ளும்போது அது உங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். இவ்வாறு இடியப்பத்தை பிழிஞ்செடுத்த பிறகு நீங்கள் இடியப்பம் அவிக்கிற பாத்திரத்தை எடுத்து அதனுள் இந்த இடியப்பங்களை வைத்து அவித்து கொள்ளலாம். இப்போ நான் எல்லா இடியப்பத்தையும் பிழிஞ்செடுத்துட்டேன். இதே மாதிரியே அவிச்சு முடிய திரும்பவும் எல்லா இடியப்பங்களை பிழிஞ்செடுத்து நீங்கள் அவிச்சு கொள்ள வேணும். இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு இடியப்பத்தட்டை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நாம் இடியப்பத்தை வைப்போம். ஏன் கீழே ஒரு தட்டு வச்சிருக்கிறோம்னு சொன்னால் தண்ணி கொதிக்கும் போது அந்த தண்ணி இடியப்பத்தில் பட்டு அந்த இடியப்பம் எல்லாம் கரையக்கூடிய தன்மை வரும். அதனால தான் கீழே ஒரு இடியப்பத்தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நாங்கள் இடியப்பத்துகளை வைத்துக்கொள்ள வேணும். இவ்வாறு வைக்கும்போது அந்த இடியப்பம் முழுமையான ஒரு இடியப்பமாக வரும், இல்லாட்டி கரைஞ்சி போயிடும். அதுக்காகத்தான் இதை வைத்துக்கொள்வது. இப்போ எல்லா இடியப்பத்தையும் வைத்த பிறகு நீங்கள் மூடியால் அதை மூடி விட்டீங்கன்னு சொன்னால் இடியப்பம் கொஞ்ச நேரத்தாலேயே அது அவிந்து விடும். இப்போ பாருங்கள், இடியப்பம் அவிஞ்சிட்டது. நீங்கள் கையால் தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடியப்பத்தை கையால் தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது இடியப்பம் அவிஞ்சிட்டுன்ற அர்த்தம். இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
இவ்வாறு எடுக்கும்போது கவனமாக எடுக்க வேணும், இல்லாட்டி ஆவி கையில் பட்டு கையில் காயம் வந்துடும். அதனால் கவனமாக எடுத்துக்கொள்ள வேணும். இதே முறையிலேயே திரும்பவும் நீங்கள் இடியப்பத்துகளை பிழிஞ்சு திரும்பவும் அதே மாதிரியே உள்ளே வச்சு அவித்துக்கொள்ள வேணும். இடியப்பத்தை உள்ளுக்கு வைக்கும் போதும் அதை எடுக்கும் போதும் மிகவும் கவனமாக வைக்க வேணும், இல்லாட்டி ஆவி கையில் படும். கவனமாக இருந்து கொள்ளுங்க. திரும்பவும் இடியப்பத்தை உள்ளே வச்சு மூடி திரும்ப கொஞ்ச நேரத்தால் திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடியப்பம் நன்றாக அவிந்திருக்கும். அதையும் நீங்கள் எடுத்து ஒரு இனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஏதோ இடியப்பம் ரெடி ஆயிட்டுது. இந்த இடியப்பம் நல்ல சாஃப்டாகவும் இருந்தது. சரியான மென்மையான இடியப்பமாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி இடியப்பத்தை உங்களோட வீட்டில் கட்டாயம் செய்து பாருங்கள். கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும். இவ்வளவு இடியப்பத்தையும் நான் இன்றைக்கு செய்து கொண்டேன். இது மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் உங்களுக்கு தேவையான இடியப்பம், பிட்டு எது வேண்டுமானாலும் நீங்கள் வீட்டிலையே செய்து கொள்ளுங்கள். இந்த இடியப்பத்தை நாங்கள் சொதியோட, சம்பலோட, கறியோட எது வேண்டுமானாலும் வச்சு சாப்பிடலாம். இடியப்பத்துக்கு நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டாலும் அது நல்ல சுவையாக இருக்கும். கட்டாயம் இதையும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கு சொதியும் சம்பளம் தான் இந்த இடியப்பத்துக்கு வச்சிருக்கிறேன். அதோடு தான் நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்களோட வீட்டில் நீங்களும் இதே மாதிரி இடியப்பம் செய்து சாப்பிடுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறேன். நன்றி, வணக்கம்.